ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை, லைவில் பிரச்சனையோ பிரச்சனை அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா எஃப்ஜே ஒரு செமையான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அது வந்து போட்டு உடைக்கணும் அப்படின்றது நெசசிட்டியான்னு கேட்டிங்கன்னா தப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு திவாகர் வந்து பொங்குறாரு. என்னென்னா பெண்கள் முதல் வந்துட்டு ஏன் அவருக்கு இடம் கொடுக்குறீங்க ரீல்ஸ் பண்ணும்போது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாரு. கரெக்டான வார்த்தை. ஏன்னா இப்போ அரோரா பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அரோராவை வந்து தூக்கி தோளில் வச்சுருப்பார் ஒரு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு. அரோரா வாயை திறந்துருக்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, கம்முன்னு சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு. நீங்கள் ஏன் போது அந்த இடத்த கொடுக்குறீங்க கேட்குறாரு. நீங்கள் கொடுக்கறதுனால என்ன ஆகிடுதுன்னா அந்த மனுஷன் அதை வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாரு. அதே மாதிரி விஜய் பார்வதி தங்கச்சின்னு சொன்னார், அதோட சொத்து மதிப்பெல்லாம் கேட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்குறாரு. அப்படின்னு இருக்கும்போது நீங்களும் அதை பண்ணாதீங்க, ஒதுங்கிடுங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு வந்துட்டு அது வேறமாயிடுச்சு. அதேமாதிரி ரீல்ஸுக்கு வந்துட்டு பெண்கள்லாம் போகாதீங்கன்னு அது அவங்களோட இஷ்டம், இவன் என்னை வந்துட்டு வேணுன்ட்டு கோத்து விட்றான், எனக்கு லைஃப் இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு பேசிட்டு இருப்பார். அப்போ கூட கம்பருதுன்னு கூட கலாச்சிருப்பார். ஏன் அப்போ எனக்கு லைஃப் இல்லையானே விஜய் பார்வதி என்னை பற்றி உங்ககிட்ட சொன்னாங்களே, அப்போ நீங்கள் அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கலாம்னு சொல்லி செம்மையாக கலாச்சிருப்பார். இப்போ திவ்யா வந்து சொல்கிறாங்க, ஏன்னா திவ்யா வந்து கேட்டிருப்பாங்க எஃப்ஜே கிட்ட, எஃப்ஜே நீ முதல்ல என்ன சொன்ன அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜே அதை பற்றி சொல்லுவார். இல்லை நான் வந்துட்டு பெண்கள் ஏன் வந்து இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னும் போது இவங்க கிளியர் கட்டாக சொல்லிடுறாங்க திவாகர் கிட்ட, என்னென்னா நீங்கள் ரீல்ஸ் பண்ணுங்கள் பண்ண வேண்டாம் அதெல்லாம் நான் சொல்லவே வரல, அது வந்துட்டு உங்களோட இஷ்டம், அது உங்களோட சாய்ஸ். அதே மாதிரி அவங்க யாராவது உங்கள் கூட பண்ணுறாங்களோ அதுவும் அவங்களோட சாய்ஸ். ஆனால் எந்த இடத்துல எப்படி பேசணுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த வார்த்தையை விட்டால் இது பிரச்சனையாக போகும் அப்படின்றத யோசிக்கவே மாட்டீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களை ஒருத்தவங்க தப்புன்னு சொல்லிட்டாவே நீங்கள் அப்படியே வந்து யோசிக்காமல் இஷ்டத்துக்கு வார்த்தையை வரீங்க, அது ரொம்ப பெரிய தப்பு. யாராச்சும் குறை சொல்லிட்டா இஷ்டத்துக்கு வந்து ஓவராக பேசிகிட்டே இருக்கீங்க, அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போட்டு பொலபலம் பொழந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டே வந்து இவர் பண்ண விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கல, வாயிலே மிதிப்பண்ணாங்க. இதுக்கு மேலே ஒருத்தரை வந்துட்டு யாராவது அசிங்கப்படுத்த முடியுமா? அவங்க பண்ணாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாரு இவர், திரும்ப திரும்ப விஷயங்கள் பண்ணுறாரு. பட் இன்றைக்கி சரியான ஒரு செருப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. பெண்கள்கிட்ட ரொம்ப ஓவராக பேச நைட்லாம் வந்து எனக்குலாம் ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு. என்னடா இது இப்படி பேசுகிறாருன்னு, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இப்படி பேசுகிறாருன்னு. அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் நிறைய பேர்கிட்ட, ஒரு தங்கச்சின்னு சொன்ன பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி யாராச்சும் பேசுவாங்களா? இது ரொம்ப பெரிய தவறு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.